ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிறந்த நாளை திருநாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் கூட ஒரு வித்தியாசமான பாதையிலே எங்களை ஊழியத்தின் பாதையிலே நடத்தி கொண்டிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நடத்தி கொண்டிருப்பார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள், நாங்களும் உங்களுக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்குமா, என் வாழ்க்கை பட்டு போய்விட்டது, இனி துளிர்க்குமா என் வாழ்க்கை என்று சொல்லி அநேக காரியங்களை குறித்து நாம் யோசிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எதெல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறோமோ அதையெல்லாம் அவர் துளிர்க்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். எதெல்லாம் முடிஞ்சு போச்சு, பட்டு போச்சு, இனி எது தலைக்காது அப்படின்னு சொல்லி நினைக்கிங்களோ அந்த காரியங்களெல்லாம் இனி துளிர்க்க போகிறது. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்தா சொல்கிறாரு, எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறாயா, என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறாயா அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆண்டவர் சொல்கிறார், மகனே மகளே, உன் முடிந்து போன வாழ்க்கையை நான் துளிர்க்க பண்ண போகிறேன். எந்த காரியெல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி நினைக்கிறாயோ அந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே துளிர்க்க போகிறது. நம்முடைய வாழ்க்கையை துளிர்க்க பண்ணுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். முடிஞ்சு போன உன் வாழ்க்கையை அவள் துளிர்க்க பண்ண போகிறார். வாசிக்கிறேன் கேளுங்க. ரூத் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த நாளில் ஒரு நிறைவான பலன் உங்களுக்கு உன்னதத்திலிருந்து கடந்து வரப்போகிறது. அந்த பலன் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது. இங்கே பாரு, ரூத்துடைய வாழ்க்கையில் எல்லாமே முடிஞ்சு போச்சு, ஆனால் மாமியார் கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ரூத் அங்கு கடந்து வருகிறதை பார்க்கிறோம். அப்படியே சுக வாழ்வை துளிர்க்க பண்ணும்படியாக ஆண்டவர் மோவாப் தேசத்திலிருந்து பெத்லேஹேமுக்கு அவளை அழைத்து வந்திருக்கிறார். பாருங்களேன், அவளுடைய விசுவாசத்தை தேவன் வர்த்திக்க பண்ணும்படியாக, மெய்யாகவே தேவன் இந்த பெத்லேஹேம் நகரத்திலே இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அறிந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் அவளை மோவாப் தேசத்திலிருந்து பெத்லேஹேமுக்கு அழைத்து வந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அங்கே முடிந்து போன ஒரு வாழ்க்கை, ஆனால் பெத்லேஹேம் வந்த பிறகு அவருடைய வாழ்க்கை துளிர்க்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் எல்லாம் முடிஞ்சு போயிட்டு நான் இப்படி அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். முடிந்து போன உங்களுடைய வாழ்க்கையை துளிர்க்க பண்ணும்படியாக தேவன் உன் அருகிலே கடந்து வந்திருக்கிறார். எதெல்லாம் என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு, இனி ஒன்றுமே செய்ய முடியாது, நான் சாகிறதை தவிர ஒன்றுமே முடியவில்லை என்று சொல்லி நீ யோசிக்கலாம். இந்த பிரச்சனை, இந்த நாளில் முடிஞ்சு போன காரியங்கள், அந்த காரியத்திலிருந்து தேவன் உன்னை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணும்படியாக ஒரு அற்புதத்தை தேவன் செயல்படுத்த போகிறார். இந்த நாளில் மோவாபு தேசத்து ஸ்திரீயாகிய ரூத்துக்கு உதவி செய்தவர் இன்றைக்கு உனக்கு உதவி செய்ய மாட்டாரா? அவருடைய வாழ்க்கையை துளிர்க்க பண்ணுகிறவர் உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை துளிர்க்க பண்ண மாட்டாரா? இழந்து போன அனைத்தையும் ஆண்டவர் திருப்பி கொடுக்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கு முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிற காரியங்கள் அனைத்தையும் தேவன் துளிர்க்க பண்ணி அது பூத்து காய்த்து கனி கொடுக்கும்படியான காரியங்களை தேவன் செயல்படுத்துவார். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துறையா. உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை எந்தெந்த காரியங்கள் முடிந்து போயிற்று என்று சொல்லி நினைக்கிறார்களோ அந்த காரியங்களிலே நீர் செழிப்பை கொடுத்து அவர்களை துளிர்க்க பண்ணி ஆண்டவரே அநேகருக்கு மத்தியில் அவருடைய தலை நிமிர பண்ண போகிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நாளிலும் உடைய பிள்ளைகள் எடுத்த ஒவ்வொரு காரியத்திலும் முடிந்து போய்விட்டது என்று சொல்லி நினைக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் நீர் ஜெயத்தை கொடுக்கப்படுற தயவுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் பிறந்த நாளை திருநாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இயேசப்பா, குதிரை யுத்தத்துக்கு ஆயத்தம் பண்ணப்படும் ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று சொன்ன வார்த்தையின்படி உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எல்லாம் ஜெயத்தை கொடுத்து நீர் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.